கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் நம்மை நடத்தி வருகிறது. காலையிலே தேவனுக்கு முன்பாக ஆயத்தமாக இருப்பது எத்தனை பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். இந்த காலை வேளையிலும் நாம் மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையில மீண்டும் ஒரு மகத்துவமான சத்தியத்தை கற்றுத் தருவாராக. எனக்கு ஆவியில ஆண்டவருடைய அந்த நடத்துதலை நான் உணர்கிறேன். பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து விசுவாசத்தை குறித்து பார்த்து வருகிறோம். விசுவாச வீரர் பட்டியலில் இருக்கிற ரகசியங்களை நாம் அறிந்து வருகிறோம். குறிப்பாக இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல தாவீது சாமுவேல் என்ற ஒரு வரிசையை நம்ம பார்க்கிறோம். 14 பேருடைய பட்டியல்ல கடைசியாக சாமுவேல் இருக்கிறார். அவருக்கு முன்னால தாவீது இருக்கிறார். இது கொஞ்சம் மாறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சாமுவேல் தாவீது என்று இருப்பதற்கு பதில் தாவீது சாமுவேல் என்று இருக்கிறது. இது விசுவாசத்தின் அதிகாரத்தை நமக்கு உணர்த்துகிறது. விசுவாசத்தின் அதிகாரம். இந்த வரிசையில தேவ ஆவியானவர் ஆக்கியோன் மூலமாக ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் என்ன? விசுவாசத்தின் அதிகாரம். தாவீது சாமுவேல் என்று இல்லாம சாமுவேல் தாவீது என்று இருந்தா சாதாரணமா இருக்கும் இந்த வரிசை. தாவீத சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்போ சாமுவேல் முந்தியும் தாவீது பிந்தியும் இருக்கணும். ஆனா வேதம் அப்படி எழுதல, அப்படி சொல்லல. இந்த காலை வேளையில இன்று நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்ன என்றால் விசுவாசத்தின் அதிகாரம். விசுவாசத்தின் அதிகாரம். இது இந்த தாவீது சாமுவேல் வந்து பின்னாட்களில இரட்சகராகிய கிறிஸ்துவை இது குறிக்கிறது. அவர் ராஜா தீர்க்கதரிசி. அவர் ராஜா தீர்க்கதரிசி. 2 கேரக்டரையும் அவர் வந்து ஒன்னாக்கிட்டார். இதுக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு பிறகு அவரை விசுவாசிப்போர் எல்லாருமே ராஜா தீர்க்கதரிசியா கர்த்தர் மாற்றுகிறார். அதாவது விசுவாச வாழ்க்கையை தேவனை மாத்திரம் பார்த்து இந்த உலக வாழ்க்கையை நடத்துகிறவர்களுக்கு அவர்கள் விசுவாசிகள் என்று பொருள். அதாவது கிறிஸ்தவ விசுவாசத்தை. கிறிஸ்தவ விசுவாசம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி பிறந்தார், வளர்ந்தார், ஊழியம் செய்தார். அவர் வந்து சிலுவையில அற்புத அடையாளங்களை செய்தார். அவர் வந்து சிலுவையில கையளிக்கப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் வேத வாக்கியங்களின்படி உயிர் தெழுந்தார். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நம்புகிறவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு மெய்யான விடுதலை கிடைக்கும். மெய்யான விடுதலை. அது சாதாரண விடுதலை இல்ல, மெய்யான விடுதலை. இது வெளியே, அதாவது நமக்கு இந்தியாவில் இருக்கிற இந்திய விடுதலை அப்படிங்கிறது வந்து வெளிப்படையான ஒரு விடுதலை. அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம செயல்படுவதற்கு விடுதலை. ஆனா கிறிஸ்து அருளுகிற விடுதலை என்ன தெரியுமா? அது ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இந்த விடுதலை வந்து மெய்யான விடுதலை. இது வாழ்நாள் விடுதலை. இந்த உலகம் தருகிற விடுதலை வந்து அது வந்து ஒரு நிபந்தனைக்கு, அதாவது ஒரு கட்டுப்பாட்டுக்கு உள்ளதான். நீங்க வெளிநாடு போகணும்னு சொன்னா, இந்தியால இருந்து வெளியே போகணும்னா பாஸ்போர்ட் வாங்கணும், விசா வாங்கணும். அந்த கட்டுப்பாடு இருக்குது. ஆனா கிறிஸ்து அருளுகிற விடுதலை வந்து அப்படி கிடையாது. எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஒரு நிரந்தர விடுதலை, ஒரு முழுமையான விடுதலை, ஒரு மெய்யான விடுதலை. இந்த விடுதலையை பெற்றவர்கள் யார் அப்படின்னா, அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, விசுவாசத்தின் அதிகாரமுடையவர்களா இருப்பாங்க. விசுவாசத்தின் அதிகாரத்தினால இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர்களா இருப்பாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர்களா இருப்போம். ஆகையினாலதான் அதற்கு பேர் விசுவாசத்தின் அதிகாரம். இந்த விசுவாசத்தின் அதிகாரத்துக்கு ஒரு துவக்க புள்ளி இருக்கு, ஒரு முடிவு புள்ளி இருக்கு. அதுக்கு ஒரு எல்லையும் இருக்கு. விசுவாசத்தின் துவக்க புள்ளி 12:1 இருக்கு.
விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும். மத்தி பகுதியில் அந்த வசனம் இருக்கிறது, அந்த வார்த்தை இருக்கிறது. விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓட கடவும். அப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே விசுவாசம் துவங்குது. பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பின் சந்தோஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்த உடனே விசுவாசம் செயல்பட ஆரம்பிச்சிருது. இதை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள், இந்த காரியத்தை புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். இதுதான் இயற்கை, இதுதான் கிறிஸ்து அருளுகிற மெய்யான விடுதலை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தை துவங்குகிறவர் இயேசு. பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. தேவனை விசுவாசித்தவர்கள் ஒரு ஒரு என்ன ஒரு தெளிவில்லாத ஒரு நிலைமையில இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. தெளிவு, ரொம்ப தெளிவு. இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை விட வலுவா அதிகாரத்தோட செயல்பட முடியும். அதை தான் நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். அதனாலதான் இந்த தாவீதும் சாமுவேலும் ஒரே மனிதனா கிறிஸ்துவாக மாறினார். தாவீது அதிகாரத்திற்கு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற ராஜா, சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. அந்த சிங்காசனத்திற்கான தேவனுடைய அதிகார வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். தேவனுடைய அதிகார வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். இப்ப தாவீது சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இந்த சாமுவேல் அதிகாரத்திற்கான தீர்க்க தரிசன வார்த்தையாக சாமுவேல் அந்த நாட்கள்ல இருந்தார். இப்போ கிறிஸ்து வந்த பிறகு அவர்தான் தாவீது, அவர்தான் சாமுவேல். அதாவது அதிகாரமும் அவரே, தீர்க்க தரிசன வார்த்தையும் அவரே, ராஜாவும் அவரே, தீர்க்க தரிசியும் அவரே. இந்த தீர்க்கதரிசி, ராஜா தீர்க்கதரிசியை பின்பற்றுகிறவர்களும் ராஜாவினுடைய பிள்ளைகள் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இங்க பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை குறித்து எழுதும் போது அந்த வசனத்தை நீங்க கருத்தா பார்த்தீங்கன்னா, தியானிக்கும் போது அந்த வார்த்தை நமக்கு மிக உச்சிதமா இருக்கிறது. அதாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்போ நீங்க இத ராஜா தீர்க்கதரிசி என்ற கண்ணோட்டத்துல வாசிக்கணும். ராஜா தீர்க்கதரிசி என்ற கண்ணோட்டத்துல ஒரு விசுவாசிய ராஜா தீர்க்கதரிசியா கர்த்தர் மாற்றுகிறார். எப்படின்னு பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் மாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்போ ஒவ்வொரு விசுவாசியோ ராஜா தீர்க்கதரிசியா மாற்றப்படுகிறார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தாவீதுக்கு தேவனுடைய, அதாவது கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தினுடைய அடையாளம் தாவீது. இங்க எப்படி பார்க்கிறோம்? நீங்க லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவரை பற்றி அறிமுகப்படுத்தும் போது 1:31 பாருங்க. மரியாளிடத்துல தேவதூதன் சொன்ன வார்த்தை, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. இங்க 2 காரியம் சொல்லியிருக்கு. தாவீதின் சிங்காசனம், ராஜ்யத்திற்கு முடிவு இருக்காது. இந்த ராஜ்யத்திற்கு முடிவு அதிகாரம், தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த தாவீதின் சிங்காசனம் அதிகாரத்திற்கான அடையாளம். இந்த 2ஐயும் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவில் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். நீங்க இதை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் போது, ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல அவர் தெளிவா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு எழுதுவார். 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. நீங்க 6 என்ன சொல்லுதுன்னா,
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். 7ஆம் வசனம் அப்படி சொல்லுது. தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நீதியிலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இப்போ விசுவாசத்தின் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். அதிகாரம் என்ன? சிங்காசனம். அதிகார வார்த்தை என்ன? அந்த சிங்காசனத்தினுடைய அந்த அந்த எல்லை, ராஜ்யத்தையும் அதனுடைய எல்லை முடிவிராது. அது யாக்கோப ஆளுகை செய்கிற ஒரு அதிகாரம். அப்ப இந்த விசுவாசத்தின் அதிகாரத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த விசுவாசிகளை, அதாவது தேவனுடைய மனுஷர்களை விட நமக்கு கூடுதல் சிலாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நம்ம துதிக்கணும். இந்த காலை வேளையில நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, நமக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கிறது, நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, நமக்கு ஒரு எல்லை இருக்கிறது, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நமக்கு ஒரு ஆளுகை இருக்கிறது. இப்போ உங்க ராஜ்யம், உங்க எல்லை உங்களுடைய விசுவாச அளவுக்கு தகுந்தால் போல இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும். இப்ப இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்திருக்க அதிகாரத்தை விசுவாசிக்க முடியாது. அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்காது. ஆண்டவர் இதை கொடுத்துட்டாரு. நமக்கு முழு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி தெரியுமா? நான் உன்னோட கூட இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வ வல்லவர் நம்மோட கூட இருக்கிறார், திரியேக தேவன் நம்மோட கூட இருக்கிறார். ஆனா நம்ம அவரோட இருக்கிறோமாங்கிறதான் பிரச்சனை. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், அவர் நம்ம கூட இருக்கிறார். நாம பரிசுத்தமா இருக்க விரும்புறோமா? பரிசுத்தத்திற்காக பாவத்திற்கு விரோதமா ரத்தம் சிந்தத்தக்கதாக போராடுகிறோமா? அந்த உணர்வு தான் ஆண்டவர் நம்முடைய விசுவாச எல்லையை விரிவாக்குகிறார். இந்த விசுவாசத்தினுடைய அதிகாரத்திற்கு முடிவிராதுன்னு வேதம் சொல்லுது. ஆனா வேதம் திட்டமா சொல்லுது, கிறிஸ்துவில முடிக்கணும். விசுவாசத்தை துவங்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு நியமித்திருக்கிற அந்த பாதையில, டிராக்ல ஓடி முடிக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீது, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி 2 பேரும் அதிகாரத்திற்கும் தீர்க்க தரிசன வார்த்தைக்கும் அடையாளமா இருக்கிறாங்க. அவங்கதான் சிம்பல். கிறிஸ்து அந்த 2ஐயும் இணைச்சு தாவீதினுடைய சிங்காசனத்தையும் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையையும் ஒன்னா மாத்தி அதை விசுவாசமா நமக்கு கொடுத்துட்டார். நம்ம தேவனை விசுவாசிக்க கிறிஸ்து நமக்கு ஒரு ராஜ்யத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையில இந்த சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த சத்தியம் நமக்கு நம்முடைய வாழ்க்கைய சடுதியா மாற்றிடும். நம்முடைய வாழ்க்கையை சடுதியா மாத்திரும். நம்முடைய மனதுல பொருளாசை இருக்கக்கூடாது, உலக சிநேகம் இருக்கக்கூடாது. பொருளாசையும் உலக சிநேகமும் விபசாரம்னு வேதம் சொல்லுகிறது. விபசாரம். ஒரு புருஷனை விட்டு, ஒரு மனைவியை விட்டு வேறொரு அந்நிய ஸ்திரியோட, அந்நிய மனிதனோட உறவு கொள்றதுதான் அது விபச்சாரம். பொருளாசையும் நீங்க பாருங்க, உலக சிநேகமும் விபச்சாரம்னு வேதம் சொல்லுது. இந்த 2ஐயும் விளக்குனா நாம ஒரு புருஷனுக்கு மனவாட்டியா இருப்போம். அப்ப அவர் ராஜானா நம்ம ராஜாத்தினா ராஜ்யம் நமக்குரியது தானே. அவர் ராஜா, கிறிஸ்து ராஜா, நான் மனவாட்டி. அப்ப ராஜ்யம் யாருக்குரியது? எனக்குரியது. சரிபாதி கிடையாதுங்க, முழுசும். ஏன்னா ராஜாவும் ராணியும் சேர்ந்ததுதான் ஒரு மனிதன். அதான் ராஜாங்கம்.
இந்த காலை வேளையில இந்த சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்வோமா? இப்ப பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தைய தீர்க்கதரிசி இப்படி எழுதி வைத்திருக்கிறார். என்னன்னு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. இந்த 12ஆம் அதிகாரம் அந்த 2ஆம் வசனத்துல பாருங்க, அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இப்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு ரூட் போட்டு கொடுத்துட்டு போயிருக்கார் கிறிஸ்து. நல்ல ஒரு ரூட், நல்ல ஒரு பாதை, ஒரு மாதிரியான வாழ்க்கை. ராஜா தீர்க்கதரிசிக்கான ஒரு மாதிரி வாழ்க்கை. இந்த 3.5 வருட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா அற்புதங்கள், அடையாளங்கள் நிறைந்தது. எங்க போனாலும் குருசேட் நடத்துகிற ஒரு வாழ்க்கை. அவர் புறப்பட்டு போனார்னா வியாதிக்காரர்களும் பிசாசின் பிடியில பிடிப்பட்டவர்களும் அவருக்கு முன்பாக கொண்டு வந்து ஜனங்கள் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இவர் அப்படியே தொட்டு அவங்களை விடுதலை ஆக்கிட்டு போயிட்டே இருப்பார். அவரிடத்துல பொருளாசை கிடையாது, அவரிடத்துல உலக சிநேகம் கிடையாது. 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பொருளாசையும் இல்லை, உலக சிநேகமும் இல்லை. இன்றைக்கு ஊழியர்கள் அல்லது தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களிடத்துல இந்த ரெண்டும் காணப்படுகிறது. ஆகனாலதான் தேவனுடைய அந்த மகிமையான ராஜ்யத்தினுடைய வல்லமையும் தீர்க்க தரிசன அதிகாரமும் வெளிப்படுவதில்லை. நீங்க இந்த ரெண்டையும், அதாவது பொருளாசை என்ற அந்த விபசாரத்தையும் உலக சிநேகம் என்ற அந்த விபசாரத்தையும் ரெண்டையும் நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய ராஜ்யம் வந்து தேவனுடைய ராஜ்யமா மாறிடுது. அது விசுவாசத்தின் அதிகாரம் உள்ள ராஜ்யமா மாறுது. நீங்க ஜெபித்தா உடனே ஆண்டவர் கேட்டுருவாரு, இதோ இருக்கிறேன் அப்படின்னு வருவார். இதுல ஒரு உண்மை என்னன்னா, இந்த இந்த பொருளாசையும் இந்த உலக சிநேகமும் நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அது நம்மகிட்ட இருக்கும். இந்த உலகத்துல தான் இருப்போம், பூமி மேலதான் கால் இருக்கும், எங்கேயோ வானத்துல இருக்க மாட்டோம். பூமியில தான் கால் இருக்கும். சக மனிதரோட தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். நமக்குள்ள அதிகாரம் வந்த உடனே நமக்கு கிரீடமெல்லாம் தலையில வைக்க மாட்டாங்க, கோமேதக கல்லெல்லாம் அதுல பதிச்சிருக்காது. சாதாரண ஆள் தான், எந்த மாற்றமும் வெளியே தெரியாது. ஆனா நம்முடைய கரங்களில அற்புத அடையாளங்கள் இருக்கும். நாவுல தேவனுடைய வார்த்தை இருக்கும், தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கும். ஒரு மனிதனிடத்துல ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு இருந்தா அந்த மனுஷனுக்குள்ள விடுதலை வந்துடும். அந்த மனுஷனுடைய கண்கள் திறந்துரும். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாறிடும். அவங்களுக்குள்ள உள்ளான மாற்றத்தை நம்முடைய வாயிலிருந்து வருகிற தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த கிறிஸ்துவனுடைய ராஜ்ய அதிகாரம் வந்து அவர்களை குணமாக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்ணோட்டம் என்ன தெரியுமா? பொருளாசையும் உலகமும் தான் நமக்கு ரொம்ப பிரதானமா இருக்கு. அதுதான் பிரச்சனை. அவர் இந்த உலக ராஜ்யத்தை கட்ட வரல. அந்த உலகத்துல ஒரு ராஜ்யத்தை கட்டி, ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி, பெரிய பெரிய கோட்டைகளை எழுப்பணும், பெரிய பெரிய கட்டடங்களை எழுப்பணும்னு அவர் வரல. நம்ம வந்து இந்த அதிகாரத்தினுடைய ரகசியத்தை புரிஞ்சுக்கிறணும். இது வந்து மெய்யான அதிகாரம். இப்ப நம்ம சூரியன், பகல்ல இருக்கிற இந்த சூரியன் இருக்கு பாருங்க, அந்த சூரியன் வந்து நமக்கு ஒளியை கொடுத்தாலும் அதிக வெப்பத்தையும் கொடுக்கும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சம் நமக்கு ஒளியையும் கொடுக்கும். ஆனா அங்க ஹீட் இருக்காது, வேர்வை இருக்காது, ஸ்வெட்டிங் இருக்காது. அந்த ஒளி எப்படி இருக்கும் தெரியுமா? ஒளியை வந்து வெளிச்சத்தை மட்டும் கொடுக்கும், ஆனா இதமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். இதுதான் தேவனுடைய ஆட்சி, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வெளிச்சம். இந்த உலகத்தை அதோட கலக்க கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை உலகத்தோட கலக்க நீங்க முயற்சி செய்தீங்கன்னா, நீங்க போன பிறகு நீங்க கட்டின ராஜ்யமும் அந்த ஊழியமும் அவமான சின்னமா இருக்கும். எத்தனையோ காரியங்களை
எத்தனையோ ஊழியங்களுடைய அந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு அது நடத்த ஆள் இருக்காது. அதற்கு பிறகு அந்த கட்டடங்களுக்கு வெள்ளை அடிக்க கூட வாய்ப்பு இல்லாம போயிடும். அதை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். பிறகு பார்த்தீங்கன்னா அதை கேளிக்கை இதுக்கும் உலகத்துக்கும் மார்க்கெட்டுக்கும் அதை பொது திருமண மண்டபங்களா அப்படி மாற்றி அதை பொழப்பு நடத்துவாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் பொருளாசையும் கிடையாது, உலக சிநேகமும் கிடையாது. இந்த ரெண்டையும் நீங்க அகற்றிட்டு பாருங்க. விசுவாசத்தினுடைய அதிகாரம் மிக 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 பட்டவர்த்தனமா தெளிவா உள்ளங்கை நெல்லிக்கனி போல அது தெரியும். ஏன்னா இந்த உலகத்துக்குரியவர்கள் நாம் அல்ல. அவர் உலகத்தாரா இருந்தாலும் நம்ம உலகத்தானா இருக்க முடியும். அவர் உலகத்தான் அல்ல. அவர் உலகத்துக்குரியவர் அல்ல. நாமும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச ஓட்டத்துல மாதிரி யாருன்னா கிறிஸ்து. கிறிஸ்து அவர் தான் துவங்குறாரு, அவர் தான் முடிக்க வைக்க போறாரு. ஆனா கிறிஸ்து ஓடின அதே டிராக்ல நீங்களும் நானும் ஓடி முடிக்கணும். இதற்காகத்தான் இந்த ராஜாவாகிய தாவீதையும் இந்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேலையும் அந்த தீர்க்க தரிசன புத்தகத்துல எபிரேய நிருபத்துல எபிரேய ஆக்கியோன் ஆவியில நிரம்பி மாற்றி எழுதுகிறார். ராஜா தாவீது ராஜாவை முதல்லையும் சாமுவேல் தீர்க்கதரிசியை இரண்டாவது எழுதுகிறார். ராஜா தீர்க்கதரிசி கிறிஸ்து. இப்போ இந்த ராஜ்யத்துல இந்த 12:2 நம்ம இருக்கிறோம். 12:2 இன்னைக்கு நம்முடைய ஓட்டம் இருக்கு. 12:2 என்ன? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அப்போ தேவனுடைய ஆளுகையும் தேவனுடைய ராஜ்யமும் இந்த உலகத்துல நமக்கு இருக்குது. அது இனி வருகிறதாவும் இருக்கிறது. இப்ப நம்ம அனுபவிக்கிறத விட மிக பிரகாசமானதா இருக்கிறோம். அந்த தேவனுடைய ராஜ்யம், அதாவது கிறிஸ்துவனுடைய ஆளுகை வரும்போது, அவருடைய 1000 வருட ஆட்சியோ அல்லது நித்தியத்துல அவரோடு கூட நம்ம ஆளப்போகிற அந்த ஆளுகையோ அது இனி வருகிறதா இருக்கிறது. அந்த ஆளுகையை குறித்து அவர் சொல்லுகிறார், அவமானத்தை எண்ணாமல். இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற ஓட்டத்துல அவமானத்தை எண்ணாமல், சிலுவையை பொருட்டா எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்துல போய் அவர் வைத்திருக்கிறார். இவர் அவமானத்தை பொருட்டா எண்ணி இருந்தாருன்னா, அவர் அடிக்கப்படும் போது, வையப்படும் போது, காரி உமிழப்படும் போது, இன்னும் காட்டி கொடுக்கப்படும் போது, கைவிடப்படும் போது அவர் எந்த அளவுக்கு மனம் உடைஞ்சிருப்பார் தெரியுமா? அவர் மனம் உடையலையே. அவர் காட்டி கொடுக்க போது மனம் உடையல. யாரு காட்டி கொடுத்தா? யூதாஸ் காட்டி கொடுத்தான். பொருளாளர், இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்கள் அந்த அந்த அணியில இருந்த பொருளாளர் காட்டி கொடுத்தார். யாரு மறுதளிச்சா? அந்த அணியில இருந்த பிரதான சீசன் மறுதளிச்சான், பேதுரு மறுதளிச்சான். ஆனா அவர் மன உடையல. அவர் அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே சிந்திக்கல. நீங்க எல்லாம் அப்படித்தான் செய்வீங்கன்னு எனக்கு முன்னாலே தெரியும். அதனால நான் மன உடைய மாட்டேன். அவமானத்தை எண்ணாமல் முன்னேறி போனார். அட்ட கிளைமாக்ஸ் என்ன? சிலுவையில பாவம் முழுவதும் உலகத்தின் மொத்த பாவமும் அவர் தலையின் மேல கொட்டி அவர் அப்படியே மறைக்கப்பட்டு போது பிதாவினுடைய தரிசனம், பிதாவினுடைய பிரசன்னம் விலகினது. அப்போதான் அவர் கதறாரு. பிதா அவரை கைவிடல, குமாரனும் அவருடைய விசுவாசத்திலிருந்து வெளியே போகல. ஆனா நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம் அவர் தலையின் மேல கொட்டப்பட்ட போது அங்கே ஒரு கைவிடப்பட்ட நிலைமை. அவர் கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த கதறுதலின் உச்சகட்டம் தான் மரணம். இந்த கதறுதலின் உச்சகட்டம் தான் அவர் மரணத்திற்கு உள்ளாகி அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த 3 நாள் அவர் கல்லறைக்குள்ள, பூமிக்குள்ள அடங்கி இருந்தார். பாவத்தின் வலிமை அவரை கட்டி வச்சிருந்தது. ஆனா பிதாவாகிய தேவன் வாக்குப்படி குறித்த நேரம் வந்த உடனே அவரை உயிர்ப்பித்தார். மீண்டும் அவரை உயிர்ப்பித்தார். உயிர்த்தெழுதலின் முதற் பலனா அவர் வந்தார். வந்த பிறகு
உலகத்துக்கு தம்மை வெளிப்படுத்தாமல் தம்முடையவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நம்ம ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டக்கூடாது, கட்ட வேண்டாம். கைகளால கட்டப்படுகிற ராஜ்யத்தை அல்ல, ஆத்துமாக்களால் கட்டப்படுகிற ராஜ்யத்தை தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த சொற்பமான வாழ்க்கையில நம்மால இயன்ற மட்டும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். அதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறது, எல்லை இருக்கிறது. அந்த எல்லையில நம்ம செயல்படுவதற்கு தீர்க்க தரிசன வார்த்தை நமக்கு இருக்கிறது. இந்த காலை வேளையில இதை விசுவாசிப்போர் பாக்கியவான். இதை விசுவாசித்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தோல்வி இல்லை. 100% சொல்றேன், தோல்வி கிடையாது. சத்துரு நமக்கு முன்னால வீழ்ந்துகிட்டே தான் இருப்பான். வருவான், தோற்று போவான், வருவான், தோற்று போவான், வருவான், தோற்று போவான், வருவான், தோற்று போவான். வெக்கம் கெட்டவன் வாழ்நாள் பூரா நம்மகிட்ட போராடிக்கிட்டே இருப்பான். ஆனா நம்ம ஜெயம் எடுத்துக்கிட்டே தான் இருப்போம். நமக்கு ஜெயத்தின் மேல ஜெயம்தான். ஏன்னா ராஜா தீர்க்கதரிசி நம்மோட இருக்கிறார். நம்மையும் அவருடைய ராஜா தீர்க்கதரிசியின் அதிகாரங்களாக நம்மை மாற்றி விட்டார். இந்த காலை வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு அருளுகிற ஸ்லாக்கியங்களை நம்ம ஆவியில உணர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த பாடங்களை நம்ம புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமா? யாரை பற்றியும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. யாரு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். எனக்கு என் ரட்சகர் இருக்கிறாரு, எனக்கு ராஜா தீர்க்கதரிசி இருக்கிறார், எனக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, எனக்கு ஒரு ஆளுகை உண்டு, எனக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டு. அது என் வாழ்க்கையில நிறைவேறும், 100% நிறைவேறும். நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். வாக்கு பண்ணினவர் உயிரோடு இருக்கிறார், அவர் இருக்கிறவராக இருக்கிறார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. அதற்கு பேர் அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இனி வருகிறதா இருக்கிறது, இப்போது வேலை செய்கிறது. இப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். இது உங்க கையில தான் இருக்கு. அவர் அதிகாரத்தை கொடுத்துட்டாரு, அவர் விசுவாசத்தை துவங்கி வச்சுட்டாரு, ஓட்டத்துக்கான ட்ராக்கை கொடுத்துட்டாரு, தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்துட்டாரு. இனி வேற என்ன வேணும் உங்களுக்கு? மற்றவங்களை பார்த்து பார்த்து ஏன் ஓடணும்? நாளும் மற்றவர்கள் செய்கிற காரியங்களுக்காக மனம் அடைஞ்சுக்கிட்டே நம்ம நொந்து நொந்து வாழணுமா? மனைவி ஏற்றுக்கொள்ளலையா, கணவன் ஏற்றுக்கொள்ளலையா, நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களை ஆண்டவர் ராஜா தீர்க்கதரிசியினுடைய அந்த விசுவாசத்தை உங்கள துவங்கி வச்சுட்டாரு. நீங்க இந்த ராஜா தீர்க்கதரிசி விசுவாசத்தை பெற்று இருக்கிறதுனால நீங்க முன்னேறி போயிட்டே இருங்க. அவங்க உங்க பின்னால கட்டாயம் வந்துருவாங்க. அவங்க நிச்சயமா ரட்சிக்கப்படுவாங்க, நிச்சயமா கர்த்தரை விசுவாசிப்பாங்க, நிச்சயமா உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு அடுத்த வரிசையில அவங்க ஓடி வருவாங்க. யாரை குறித்தும் மனம் புண்பட வேண்டாம். எதை குறித்தும் நீங்க தயங்கி நிற்க வேண்டாம். பணத்தையோ உலகத்தையோ நாடி நாம அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு விசுவாச ஓட்டத்தை ஓடணும்னா காரியம் வாய்க்காது. 100% சொல்ல. மனசுக்குள்ள பணத்தையும் உலக சிநேகத்தையும் வச்சுக்கிட்டு கிறிஸ்துவ பின்பற்றணும்னு ஓடுறவங்க கூட்டம் தான் பெரிய கூட்டம். நீங்க அநேகர் பெரிய கூட்டமா ஓடுற மக்களோட ஓடாம விலகி பணத்துக்கும் இந்த பொருளாசைக்கும் உலகத்துக்கும் செத்து நாம கிறிஸ்துவுக்கு பின்னாடி ஓடுவோம். அப்படி ஓடணும்னா நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதா இருக்கும். வெற்றி தான் நமக்கு, கடைசி வரைக்கும் வெற்றி தான். நம்மளை இந்த உலகமும் சத்துருவும் பாவமும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கென்று ஒரு அதிகாரம் இருக்கிறது, உங்களுக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது, உங்களுக்கென்று ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கிறது. இந்த ராஜா தீர்க்கதரிசி என்ற இந்த விசுவாச ஓட்டத்துல, நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து ஓடுவோம். சிலுவை இல்லாத கிறிஸ்தவம் இல்லை, அவமானம் இல்லாத கிறிஸ்தவம் இல்லை. ஆனால் அதே நேரத்துல வெற்றி இல்லாத கிறிஸ்தவமும் இல்லை. தோல்விக்கு அங்க இடமே கிடையாது.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த சிலாக்கியங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு சாட்சியா வாழ்வோம். உலகத்தையும் பணத்தையும் வெறுத்து தேவனை மட்டும் முன்வைத்து ஆத்துமாக்கள் மேல கவனம் செலுத்தி வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இடைப்படுகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, ராஜா தீர்க்கதரிசி என்ற அதிகாரத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கிறீர். தாவீதின் சிங்காசனத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர். சாமுவேல் தீர்க்கதரிசனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை எங்களுக்கு கொடுக்கிறீர். ஆண்டவரே, உலகத்தையும் இந்த கர்த்தாவை பொருளாசையும் நாங்கள் ஒருத்து ஆண்டவரே உம்மை பின் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சொல்லுகிறபடி அனுதினமும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.